நேயர்களே, நாம் பார்த்தோம் குழந்தை காலத்தில் பல பேர் இளமையில் இரவில் படுத்த பிற்பாடு தூக்கத்தில் பேசுவார்கள். அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வெளியே யாராவது வந்தாங்கன்னா அந்த குழந்தையை கவனிப்பாங்க. ஏனென்றால் அதில் அம்மா அப்பாவுடைய ஏதாவது சீக்ரெட் வெளியே வரதா, எங்கள் அப்பா இதை செஞ்சார், நான் இதை செஞ்சேன். அந்த குழந்தை உளரும், நைட்டில் உளரும், பேசும், தூக்கத்தில் பேசும். சில பேர் வயதான பிற்பாடும் அவங்க ஒர்க்லோடு இந்த ஃபைல் அங்கே வைடா, இந்த அங்கே வை, இது அங்கே வை. சில காமிகள் வாடி கீடி, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, நாங்கள் போனேன், அந்த மாதிரி பேசுவார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தூக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு சந்திரனும் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு போயிருந்தால், சந்திரனும் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு போயிருந்தால், அது 12ஆம் பாவத்துக்கு அதிபதி லக்னாதிபதியுடன் லக்னத்தில் இருந்தார். 12ஆம் பாவத்துக்கு அதிபதி லக்னாதிபதியுடன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் சனி ராகு இருந்தால், சந்திரனை கேத்து பார்த்தால் அல்லது சந்திரன் கேத்துவுடன் இருந்தால் இவர்கள் இரவில் பேசுவார்கள். இது ஏன் பேசுகிறார்கள்? இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்து நாளைக்கு இதை நான் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், அது பிக்சரைசேஷன் பண்ணுறாங்க. அது நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு போவேன், இந்த எக்ஸாம் எப்படி எழுதிடுவேன், அதெல்லாம் சிந்தனையில் இருந்து இந்த இரேஸ் பண்ணாமல் படுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி உளறல் அதிகமாக இருக்கும். குழந்தை என்ன பேசும்? எனக்கு அந்த சாக்லேட் வேணும், அது வேணும், அது வேணும், துணி வேணும், மாமா நல்லவர், அம்மா இதை செஞ்சாங்க, இது மாதிரிலாம் பேசும். ஆனால் இதில் டேஞ்சரஸ் என்ன தெரியுங்களா? வயசான பிற்பாடு வியாபாரத்தில் இருக்கிறவங்க பற்றி, இந்த 2ஆம் நம்பர் வியாபாரம் பண்ணுறவங்க நைட்டில் படுக்கும்போது அவனுக்கு 5 கோடி கொடுறா, 10 கோடி கொடுறா, நான் அந்த பிஸ்கெட்டு 100 பிஸ்கெட் அவனுக்கு கொடுறான், அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாமே கேட்டுக்குவோம். இதுதான்யா பிரச்சனையே. எப்படி சரி செய்கிறது? இப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சிவநாமம் ஜபம் செய்ய வேண்டும், பகவான் சிவனுக்கு தண்ணீர் விட வேண்டும். படுக்கும் பொழுது கை கால் கழுவி, மூஞ்சி கழுவி, துணியை மாற்றிட்டு படுக்கணும். லைட் கலர் துணியை போடணும். மேற்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது, வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது. வடக்குலையும் மேற்குலையும் தலை வச்சு படுக்கக்கூடாது. கிழக்கில் அல்லது தெற்கில் தலை வச்சு படுக்கணும். தினமும் லைட் கலர் துணி போட்டு, அதாவது ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஒரு சாதாரண பனியன் போட்டுட்டு படுங்க. பெண்கள் இருந்தால் ஒயிட் கலர் சல்வார் போடுமா, ஒயிட் கலர் சல்வார், லைட் மஞ்சள் கலர் சல்வாரை போடுங்க. பிளாக்கை விட்டுடுங்க. இரவில் படுக்கிறதுக்கு முன்னே சூடான பாலில் பாதாம் பிஸ்தாலாம் போட்டுட்டு சாப்பிடுங்க. ஐயா வசதி இல்லை, வசதி உள்ளவங்க சாப்பிடுங்க, வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அச்சுதானந்தாய நமஹ, அச்சுதானந்தாய நமஹ, அச்சுதானந்தாய நமஹ, அச்சுதானந்தாய நமஹ, அச்சுதானந்தாய நமஹ 5 வாட்டி சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு படுங்க. வாழ்க்கையிலேயே உளர மாட்டீங்க. எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.